குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து வெப் லேப்ல 6வது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். 6வது ப்ரோக்ராம் வந்து ஒரு சிம்பிள் டேஷ்போர்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம இன்லைன் படித்தோம், இன்டர்னல் படித்தோம். இப்போ 3வதா பார்க்க போறது வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இது எப்படின்னா இன்லைன்ல வந்து ஒரு டேகுக்குள்ளே கலர் கோட் எழுதியிருப்போம். இன்டர்னல்ல வந்து ஸ்டைலுங்கிற தனியாக மேலே ஒன்று ஆரம்பிச்சு அதுக்குள்ள கலர் எழுதியிருப்போம். எக்ஸ்டர்னல் என்ன பண்ணுவோம்னா ஒரு புது ஃபைலுக்குள்ள இன்னொரு ஃபைலுக்குள்ள நம்ம வந்து கலர் கோட் எழுதுவோம். அந்த 2 ஃபைலையும் லிங்க் பண்ணுவோம். சரிங்களா? அதுதான் வந்து 6வது ப்ரோக்ராம். சரிங்களா? சரி, நம்ம வழக்கம் போல வந்து ஃபோல்டு கிரியேட் பண்ண போறோம். இந்த ஃபோல்டர்ல வந்து எக்ஸ் டிரைவர் 6. சரிங்களா? சரி, இங்க வந்து நம்ம 2 ஃபைல் கண்ட்ரோல் என் கொடுத்து இதை சேவ் பண்ணுங்க. என்னவா சேவ் பண்ணணும்னா dashboard.html. ஆல் ஃபைல் சூஸ் ஆயிருங்க பார்த்துக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை சேவ் பண்ணுங்க. அதுவும் இதே ஃபோல்டருக்குள்ள தான், ex6ங்கிற ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணணும். என்ன பேர் போட்டு சேவ் பண்ணணும்? ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். மேலே வந்து ஆல் ஃபைல் சூஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேஷ்போர்ட் டாட் எஸ்டிஎம்எல் ஃபைலை டைப் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். வழக்கம் போல HTML இதை கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணிப்போம். கண்ட்ரோல் ஓ. சரியா? நம்ம எப்பயுமே வந்து எந்த ஃபைலை வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம்னா HTML ஃபைலை தான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும். சரியா? இதுதான் பேரண்ட். HTML ஃபைலுங்கிற பேரண்ட், இந்த ஸ்டைலுங்கிறது வந்து சைல்டு. எப்பயுமே நம்ம பேரண்ட் ஃபைல தான் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஓப்பன் கொடுத்தா வியூ ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் டைட்டில் வந்து சிம்பிள் டேஷ்போர்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாடி டேப்ல டைப் பண்ண ஆரம்பி. இதுல என்ன டைப் பண்ணணும்னா ஒரு டிவ் கிளாஸ். கிளாஸோட நேம் என்னன்னா சைடு பார். கிளாஸோட நேம் வந்து சைடு பார். அந்த கிளாஸுக்குள்ள வந்து என்னெல்லாம் இருக்க போகுதுன்னா H2. H2ல வந்து மெனுங்கிற ஒரு வார்த்தை. அடுத்தது வந்து லிங்க் டேக், ஆங்கர் டேக். சரியா? href. இதுக்குள்ள வந்து இப்போதைக்கு ஆட் போடுவோம். அடுத்த ப்ரோக்ராம் 7வது ப்ரோக்ராம்ல இந்த லிங்க் டேக் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், ஒரு பேஜ்ல இன்னொரு பேஜ் மூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது எப்படி மூவ் ஆகுறது அப்படிங்கறத நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு இது வந்து டம்மியா தான் இருக்கும் இந்த லிங்க் டேக். டேஷ்போர்டு. சரிங்களா? அகைன் இதை அப்படியே கால் பண்ணிக்கோ. கால் பண்ணிட்டு ப்ரொஃபைலு, யூசரு, ரிப்போர்ட்டு, செட்டிங்கு, லாக் அவுட். சரிங்களா? 2வது டேஷ்போர்டை வந்து அழிச்சிட்டு இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா ப்ரொஃபைல். 3வது வந்து என்ன கிரியேட் பண்ண போறோம்னா யூசர். அடுத்து வந்து ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் செட்டிங். லாக் அவுட். சரிங்களா? இதை சேவ் பண்ணிட்டு அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எல்லாம் வரிசை கிரியேட் ஆயிடுச்சு. லிங்க் டேக்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் அதில் அண்டர்லைன் போட்டு காமிப்பாங்க. சரியா? லிங்க் டேக். சரி, கிளாஸ் முடிஞ்சிருச்சு. டிவிஷன், இந்த டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது டிவிஷன் ஓபன் பண்ணணும். 2வது வந்து இதுல வந்து கிளாஸ் மெயின் போட்டுக்கலாம். மெயின் இதுக்குள்ள என்ன ஒண்ணு வைக்க போறோம்னா ஒரு H1 டேக். இதுல வந்து டேஷ்போர்டுங்கிற வார்த்தை இருக்கும். சரிங்களா? இந்த டிவ் முடிஞ்சிருச்சு. இது வந்து 2வது டிவ். சேவ் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணி பார்த்துட்டு டேஷ்போர்டுங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு. அடுத்து 3வது டிவ், 3வது கிளாஸ். இதுக்கு பேர் என்னதுன்னா கண்டெய்னர்.
கண்டெய்னர். இந்த டிவ்க்குள்ள இன்னொரு ஒரு டிவ் வைக்க போறோம். அது என்னதுன்னா டிவ் கிளாஸ் வந்து கார்டு. இந்த கார்டுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா h2 யூசர். யூசர் கீழே பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக்ல வந்து 150 சும்மா ஒரு வேல்யூ. சரிங்களா? அகைன் இந்த டிவ் டேக் அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு யூசர்ஸுக்கு பதிலாக ஆர்டர்ஸ். ஆர்டர்ல என்ன எழுதணும்னா ஒரு 75 நம்பர் போட்டு சும்மா போட்டுருக்காத ஒரு நம்பர். சரியா? அடுத்து அகைன் மறுபடியும் இன்னொன்று கார்டு. 3 கார்டு. சரியா? இது ஒரு கார்டு, ரெண்டாவது கார்டு, மூணாவது கார்டு. மூணாவது கார்டில் யூசருக்கு பதிலாக என்ன வரும்னா ரெவென்யூ. ரெவென்யூ ஒரு 5000 போட்டு வைப்போம். சரிங்களா? சேவ் பண்ணிக்கும். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாரு. நம்மளோட எல்லா HTML வேல்யூம் உள்ள வந்துடுச்சு. சரியா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கலர் கொடுக்க போறோம். நம்மளோட HTML வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு ஃபைலை லிங்க் பண்ணணும். HTML ஒரு ஃபைல் இருக்கு, CSS ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ரெண்டு ஃபைலை எப்படி லிங்க் பண்ணணும்னா மேலே பாரு டைட்டில் டேக். டைட்டில் டேக் அப்புறம் லிங்க் டேக் ஒன்று எழுதணும். லிங்க் டேக் எழுதிட்டோம்னா இந்த ஹெச்எஃப் குள்ள இருக்கு பத்தியா, ஹெச்எஃப் குள்ள நம்ம என்ன பேர் வச்சோமோ style.css இந்த பேரை கொடுத்து வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு ஃபைலுமே வந்து லிங்க் ஆயிடும். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஃபைல் லிங்க் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டைல் டேக்குள்ள போயிட்டு அந்த ஸ்டைலுங்கிற பேஜுக்குள்ள போயிடுச்சு கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? வந்து பாடி டேக்குள்ள வந்து மார்ஜின் வந்து 0. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் சான்சரி. சரிங்களா? அடுத்து வந்து சைடு பார். சரி, இந்த சைடு பாருங்கிற வார்த்தை நான் எங்க இருந்து எடுத்தேன்னா மேல பாருங்க சைடு பார்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம்னா இந்த கிளாஸோட நேம் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ணணும்? டாட் வச்சு யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா டிவ்ங்கிற எழுத்துக்குள்ள டிவ் கிளாஸுக்குள்ள என்ன பேர் இருக்கிறோம் அதெல்லாம் டாட் வச்சு யூஸ் பண்ணணும். ஓப்பன் கர்லி பேஸ்க்குள்ள வித் கோலன் 220 பிக்சல். ரைட்டில் வந்து 100 VH. ரைட்டுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட்ல வந்து ஆஷ் 2 C3 E50. சரிங்களா? பொசிஷன் ஃபிக்ஸ்டு. டாப் 0. லெஃப்ட் 0. பேடிங் டாப் 20 பிக்சல். சரிங்களா? முதல் சைடு பார் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சைடு பார்ல இருக்கிற அந்த H2ங்கிற டேக். சரிங்களா? சைடு பார்க்குள்ள H2ன்னு ஒரு டேக்ல இருக்குமா, இந்த டேகுக்கு வந்து நம்ம கலர் பண்ணணும். சரி, அதுதான் வந்து H2. இதுல வந்து என்ன வரும்னா கலர் வந்து ஒயிட். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். சரி, இதை சேவ் பண்ணிப்போம். பண்ண வரைக்கும் ரன் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சாயா? நம்ம ஒரு கலர் கொடுத்துருக்கோம் சைடு பார். இந்த சைடு பார் ஒரு கலர், ஹைட்டு வித்து டாப்லாம் கொடுத்துருக்கோம். இந்த H2ங்கிறது வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். அந்த மெனுங்கிற வார்த்தை. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் அகைன் சைடு பார். A
ஏங்கிற டேக் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடு பாருக்குள்ள H2 டேக் இருந்துச்சு, அதனால சைடு பார் H2 கொடுத்தோம். அடுத்து அதே சைடு பாருக்குள்ள தான் வந்து ஏங்கிற டேக் இருக்கு, அதனால ஏங்கிற டேக் கொடுத்தோம். சரிங்களா? இதுல வந்து டிஸ்பிளே வந்து பிளாக். நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து ஒயிட். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன்னு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வேற ஒன்றும் கிடையாது. அந்த லிங்க்கு கீழே ஒரு கோடு இருக்கா, கீழே கோடு கூட இருக்கா, கோடு ப்ளூ கலர்ல இருக்கா, அதை எடுக்கிறதுக்காக டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ணணும். பேடிங். பேடிங் வந்து ஒரு 15 பிக்சல் வச்சுப்போம் நினைக்கிறேன். 15 பிக்சல் இல்லைன்னா 20 பிக்சல். சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோம். வந்துருச்சாயா? அந்த லிங்க் அடியில் போயிருச்சு, கலர் வந்து ஒயிட் கலரை மாற்றிருக்கும். கீழே பேடிங்னா அந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட்டியிருக்கும். சரிங்களா? இப்போ சைடு பார் ஆங்கர் டாக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் இந்த ஃபுல் டிவிஷனும் முடிஞ்சிருச்சு, சைடு பார் டிவிஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மெயின் டிவிஷன்ல இருக்கும். மெயினுக்கு கோடிங் பண்ண ஆரம்பிக்கணும். டாட் மெயின். இதுக்குள்ள வந்து மார்ஜின் லெஃப்ட். மார்ஜின் லெஃப்ட்னா 20 பிக்சல், 220 பிக்சல். சரியா? 220 பிக்சல் போட்டுப்போம். போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம்னா ஓரத்தில் வந்திருக்கா. இப்போ இதே இது நம்ம இந்த மார்ஜின் லெஃப்ட்டை வந்து கூட்ட கூட்ட இப்போ ஒரு சென்டருக்கு போயிருதா. நான் ஒரு ஓவரால ஒரு 600 வச்சுக்கிறேன். 600 பிக்சல் அப்படின்னா இன்னும் சென்டருக்கு போயிடும். சரிங்களா? இதுதான் வந்து மார்ஜின் லெஃப்ட். நம்ம எழுதுவோம்ல, மார்ஜின் போட்டு எழுதுவோம்ல, அந்த மார்ஜின் வந்து லெஃப்ட். சரி. சைடு பார்ல இன்னும் ஒண்ணு ஆட் பண்ணலாம். ஓவர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. இது வந்து எப்பவுமே படிச்சுக்கோ. சைடு பாரு ஏ ஓவர் எஃபெக்ட். சாரி, கோலன் ஏன் விட மாட்டேங்குது? ஓவர் எஃபெக்ட். இதுல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம என்ன போட போறோம்னா ஆஸ் 344995 இது ஒரு கலர். இது வேற ஒன்றும் கிடையாதுயா. இப்போ சேவ் பண்ணிட்டு இதில் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணதுக்கப்புறம் நான் இதை கிளிக் பண்ண எனக்கு கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா? ஒரு கலர் வருதா, லைட் கலரில் ஒன்று வருதா, பிளாக்காக வருதா, அதுக்காக இந்த ஹோவர் எஃபெக்ட். சரியா? அந்த ஹோவர் எஃபெக்ட் இல்லைன்னா நம்ம எதை கிளிக் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியாது. அந்த ஹோவர் எஃபெக்ட்டுக்காக இது ஒன்று பண்ணுவோம். சரியா? இதை சேர்த்துக்கோ. சரி. நெக்ஸ்ட் மெயின் முடிஞ்சிருச்சு. மெயினுக்கு அப்புறம் ஹெட்டர். நம்ம ஹெட்டர் ஒரு டேக் ஆட் பண்ணவே இல்லையோ. நம்ம HTML கோட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, இந்த மெயின் டேக் வந்து இங்க முடிஞ்சிருக்கும். அதை அப்படியே கட் பண்ணிட்டு எங்க தூக்கி போடணும்னா எண்டுல தூக்கி போட்டுருங்க. எண்டுல தூக்கி போட்டு இந்த டேஷ்போர்டுக்கு மேல ஒரு டிவ் ஒன்று ஆரம்பிச்சு கிளாஸுக்குள்ள வந்து ஹெட்டர். சரிங்களா? ஹெட்டர்னு ஆரம்பிச்சு இது எங்க முடிக்கிறோம்னா இந்த H1க்கு முடியறதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். சரிங்களா? 2 டிவ் முடியணும், 3 டிவ் முடியணும். சரிங்க, கரெக்டா வந்துருச்சு. இந்த மெயின்கிற டிவ் முடியும், அதை மட்டும் எடுத்துட்டு கடைசி எண்டுல தூக்கி போட்டுருங்க. எண்டுல தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு டிவ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து டேஷ்போர்டுக்கு முன்னாடி ஒரு டிவ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஹெட்டர். சரிங்களா? டாட் ஹெட்டர் ஆரம்பிச்சு அதுல வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆஷ் 34
98 dp. கலர் வந்து ஒயிட். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். அடுத்து வந்து பேடிங் வந்து 15 பிக்சல். சரிங்க, சேவ் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் கண்டெய்னர் இதுக்குள்ள வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்னு எழுதுறோம். அடுத்தது வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டரு. கேப் வந்து 20 பிக்சலு. பேடிங் வந்து 30 பிக்சல். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து கார்டுன்னு ஒரு கிளாஸ் எழுதணும். அதுக்குள்ள வந்து விட்த் வந்து 200 பிக்சல். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டு. பேடிங் வந்து 20 பிக்சல். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரு. பார்டர் ரேடியஸ் ஈக்குவல் டு 10 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து 0 கேப்பு. அகைன் 10 பிக்சல். கிரே. அடுத்து டாட் கார்டு பி ஒரு பேரட்டை ஓப்பன் பண்ணிடணும். அதில் வந்து என்ன வரணும், ஃபாண்ட் சைஸ் வந்து 24 பிக்சல். கடைசி வந்து ஃபாண்ட் வெயிட் கோல்டு. அவ்வளோதான். இதை அப்படியே ரன் பண்ணி பார்ப்போம். எண்டில் வந்துருந்துச்சு. நம்ம மார்ஜின் லெஃப்ட் வந்து ரொம்ப 600 கொடுத்ததுனால ரொம்ப தள்ளி போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா 220 பிக்சலே கொடுப்போம். கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சியா? இவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் டேஷ்போர்டு. சரியா? மேலே ஒரு ஹிட்டிங்கு, சைடு மெனு பாரு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வச்சு ஒரு சிம்பிள் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம HTML கோடெல்லாம் இங்கே எழுதணும். எழுதிட்டு அந்த லிங்க் டேக் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணி விடுறோம். சரியா? இதோட பர்பஸ் என்ன பர்பஸ்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்கிட்ட இன்னொரு HTML கோடு இருக்குன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இதே ஸ்டைலுங்கிற இந்த கோடை நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ங்கிற பேரை இன்னொரு இடத்துல மாத்திட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் திருப்பி ஒரு வாட்டி நான் வந்து டைப் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. அந்த ரீயூசபிளுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம். சரியா? சரி, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னு கீழே கமெண்ட்ல இல்லை கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ. புரிஞ்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்றோம். சரியா? தேங்க்யூ.